ஆர்த்தி, ப்ளீஸ் கம். ஹலோ. வாவ், கல்யாணம் ஆயிடுச்சா? அப்ப சரி. இனிமே உங்க வாழ்க்கையில என்னால மிகப்பெரிய குழப்பம் உண்டாக போகுது. ஏன் சொல்றேன்னா, என் பேரு ஆர்த்தி. எப்போது உங்க ஹஸ்பண்ட் உங்களுக்கு போன் பண்ணி அத நான் அட்டென்ட் பண்ண போய் நீங்களே நினைச்சு அவர் எனக்கு முத்தம் கொடுக்க, நானும் ஒரு மூட்டை அவருக்கு முத்தம் கொடுக்க. ஐய, என்னங்க முத்தத்துக்கு இவ்வளவு சீரியஸ் ஆயிட்டீங்க? நீங்க ரொம்ப பொசிட்டிவ் போல இருக்கு. நான் சும்மா விளையாட்டுக்கு சொன்னேங்க. இனிமே ஆர்த்தின் எந்த போன் வந்தாலும் நீங்களே அட்டென்ட் பண்ணுங்க. வாங்க, எடிட்டர் கூப்பிட்டாரு. குட் மார்னிங் சார். குட் மார்னிங். உங்க அப்ளிகேஷன், பயோடேட்டா எல்லாம் பார்த்தேன். குவாலிஃபிகேஷன் ஓகே. ஆனா இதுக்கு முன்னால எந்த வேலையும் பார்த்ததுல போல இருக்க. ஆமா சார், வேலைக்குன்னு வர்றது இதான் ஃபர்ஸ்ட் டைம். இட்ஸ் ஆல் ரைட். நியூஸ் இந்தியாவை பொறுத்த வரலையும் 2 விஷயம் ஸ்ட்ரிக்ட்டா ஃபாலோ பண்ணணும். நம்பர் 1, மனசாட்சியோட நடந்துக்கணும். நம்பர் 2, செய்யற தொழிலை தெய்வமா மதிக்கணும். ஓகே? ஓகே சார். Congrats. Thanks. I like you. What? I like you. Yeah. இல்ல, நீ எப்பவுமே கலகலப்பா சிரிச்சிட்டு இருக்கிய, அதான். சாரி. சிரிச்சிட்டு இல்ல, சிரிக்கிற மாதிரி நடிச்சிட்டு இருக்கேன். இன்னைக்கு உங்களுக்கு முதல் நாள். இன்னொரு நாளைக்கு என் சோகத்தை புரியுறேன். வாங்க. வணக்கம் தம்பி. வணக்கம். மக்களுக்காக பத்திரிகையிலே எழுதினீங்க. எங்க கூட்டத்தில் ஒருத்தர் நினைச்சோம். மந்திரியவே எதிர்த்து குரல் கொடுத்தீங்க. எங்களை விட துணிச்சல்காரன் நினைச்சோம். மந்திரியே அப்பனா இருந்தோம். அந்த செல்வாக்க உதறி திட்டு சமூக சேவைக்காக இப்படி சத்திய சோதனை சிக்கி தவிக்கிறீங்களே தம்பி. அந்த மணிநீதி சோழனே மறுஜன்மை எடுத்த மாதிரி உங்களுக்கு மரியாதை கொடுக்க தோணுது தம்பி. இத பாருங்க, அந்த ஆளை நான் அப்பானே எடுத்துக்க போறது இல்ல. அதனால அந்த ஆளை பத்தி தயவு செஞ்சு பேசாதீங்க. இப்ப நீங்க எதுக்காக வந்தீங்க அதை மட்டும் சொல்லுங்க. நீ ஒரு வார்த்தை சொல்லு தம்பி. ஒரு நல்ல பத்திரிகை ஆசிரியர் இப்படி பைத்தியக்காரன்னு பட்டம் கட்டி உள்ள தள்ளி இருக்காங்களே, இது தப்புன்னு ஒரு பெரிய போராட்டமே ஆரம்பிக்க. உங்களுக்காக போராட 1 லட்சம் தொண்டர்கள் நாங்கள் தயாராக இருக்கிறோம். என்ன மன்னிச்சிருங்க, இது என்னுடைய தனிப்பட்ட பிரச்சனை. இதுல பொதுமக்கள் ஈடுபடுறத நான் விரும்பல. நான் வரேன். ஒரு நிமிஷம் தம்பி. நீங்க எங்க இயக்கத்துல சேராட்டாலும் பரவாயில்ல. உங்களுக்கு எப்போ என்ன உதவி தேவைப்பட்டாலும் நீங்க தாராளம் இந்த தமிழரசு வீட்டு கதவை தட்டலாம். நான் வரேன் தம்பி. சிக்னல்னாலே சில பேருக்கு பிடிக்காத சாந்த முடிச்சு. இந்த சிக்னல் இல்லைன்னா டிராபிக்கே சிக்கலானு தெரியுமோ. பைத்தியம் எல்லாம் கதவை வந்து ஓடுறாங்க. என்ன டாக்டர் இது? எல்லா பேஷண்ட்ஸும் கிரௌடோட மிக்ஸ் ஆயிட்டாங்க. எப்படி பிடிக்கிறது? அடுத்த மாசம் என் பொண்ணு கல்யாணம் நிச்சயம் பண்ணிருந்தேன். வேலையும் அவ்வளவுதான், என் பொண்ணு கல்யாணமும் அவ்வளவுதான். சரிப்பா, எங்காவது போய் போலீஸ் ஸ்டேஷன் போன் பண்ணலாம். ஒரு நிமிஷம் டாக்டர், ஜோப்ல பணம் எவ்வளவு வச்சிருக்கீங்க? எதுக்கு? அவங்களா ஓடி போனாங்க, நீ டாக்ஸி பிடிச்சே போயிடலான்னு பாக்குறியா? அடுத்த மாசம் உங்க பொண்ணு கல்யாணம் நடக்கணுமா வேண்டாமா? ஆமா, கண்டிப்பா நடக்கணும். பின்ன எடுங்க. 500 ரூபாய் போதும். சரியா, இவன் ஒருவேளை தெளிவா பேசுற பைத்தியமோ 500 ரூபாய் பாக்கெட்ல எடுத்துட்டு போயிட்டானே. ஆமா, டாக்ஸ் பக்கம் தான் போயிட்டு இருக்கான். 490 ரூபாய் இருக்குங்க. ஓகே, ரொம்ப தேங்க்ஸ்ங்க. என்னையா அது? சில்லறை வாங்கிட்டு போறோம், என்ன பண்ண போறானோ? சார், ஒரே ஒரு தடவை இதுல மேலே ஏறி பாத்துக்கிறேன். எதுக்கு? இல்ல, மேல இருந்து கீழே பாக்கணும்னு ஆசையா இருக்கு. வேணா உங்களுக்கு 10 20 தரேன். பணம் எல்லாம் வேணாம் சார். இவ்வளவு பெரிய ஆளுக்கு இப்படி எல்லாம் ஒரு ஆசையா? ஏறுங்க சார். தேங்க்யூ சார். எடுங்க. யோ, மத்த பைத்தியங்கள்லாம் ஓடி போனதுனால நமக்கு வேலைதான் போகும்னு நினைச்சேன். இந்த ஆளு மேலே இருந்து கீழே குதிச்சு நம்மள கம்மி நினைச்சிருவோம் போல இருக்கியா?
என்ன வேடிக்கை பார்த்துட்டு இருக்கீங்க? வந்து பைத்தியங்களை எல்லாம் வேலை அள்ளி போடுங்க. கில்லடிப்பா இந்த ஆளு. டிரைவர் வண்டி எடுப்பான். பாபா சீக்கிரம் வா. சார் ஒரு நிமிஷம். என்ன? இந்த மென்டல் ஹாஸ்பிட்டலோட சீஃப் டாக்டர் நானு. என்ன பொறுத்த வரைக்கும் ஒரு சாதாரண ஆளை விட ரொம்ப தெளிவா இருக்கீங்க நீங்க. ஆமா, உங்களை யார் சார் பைத்தியம் சொல்லி உள்ள அடைச்சது? அட சொல்லுங்க சார், உங்களை யார் சார் பைத்தியம் சொல்லி உள்ள அடைச்சது? சில பைத்தியங்க. நோ சாந்தமூர்த்தி, என் வேலையே போனாலும் பரவாயில்ல, இவருக்காக நான் எந்த கோர்ட்ல வேணாலும் போய் ஃபைட் பண்ண தயாரா இருக்கேன். வா போலாம். சார் அவங்கிட்ட என்ன இருக்கு போகுது? இட்ஸ் மை டியூட்டி. உள்ள என்ன இருக்கு? ஒரு முக்கியமான சமாச்சாரம் வச்சிருக்கேன். சத்தம் வருது. சத்த வரதும் செய்யும். இல்ல எங்கிட்ட காணிச்சாதான் உள்ள போக முடியும். யோ, இவர் யாரு நினைச்ச? மந்திரியோட சம்மந்தியா? நிஜமோ? பின்ன எங்களை செக் பண்றியா? சாரி சார். பாஸ், இங்க போங்க. டேய் நில்றா. பாக்கெட்ல என்னடா வச்சிருக்க? பாஸ், பாக்கெட்டுக்குள்ள ஓட்ட. அப்புறம் எப்படி மிஷின்ல கீ கீன்னு சத்தம் வந்தது? அது மிஷின்ல வரல பாஸ். ஆ. எனக்கு கொஞ்சம் கேஸ் ட்ரபிள். ஐயோ ஏங்க, யாருங்க நீங்க? யோ, அமைச்சரோட சம்மதி தள்ளியா? அமைச்சர் சம்மந்தியா இருந்தாலும் பரவாயில்ல, யாரும் மேல போக கூடாது அனாவசியமா. யோ, அமைச்சர் சம்மதி சொல்லியாச்சு, எங்க போனா உனக்கு நான் தள்ளியா? நீங்க மேல போனா என் மேல போயிருங்க. வேலை போட்டு கொடுப்பாரு. ஐயோ வேண்டாங்க வேண்டாங்க, சொன்னா கேளுங்க. திஸ் ரூம் ஆர் திஸ் ரூம். கண்ணு எழுந்து பாத்ரூம் குள்ளப்பாமா. இங்க பாரு பாப்பா, நானா வந்து கதவு தட்டுற வரைக்கும் எந்த காரணத்தை கொண்டு நான் கதவு தரக்கூடாது, அவ்வளவுதானே? நோ ப்ராப்ளம். சம்மந்தி. சம்மதியா? உள்ள போய் பேசலாம் வாங்க. இல்ல இங்கே பேசலாம். என்ன? உள்ள போய் பேசலாம் வாங்க. இல்ல இங்கே பேசலாம், சொல்லுங்க. உள்ளதான் பேசணும். போங்க. வாங்க சம்மந்தி. அடங்க. ஐயோ இரியா, இது என் பெட்ரூம்யா. இத நான் கோயில் மாதிரி வச்சிருக்கேன். என்ன தவிர வேற யாரும் இங்க அலோ பண்ணது இல்ல. எதுவா இருந்தாலும் கீழே போய் பேசலாம். வா. கீழே ஏகப்பட்ட கூட்டம் இருக்கு. குடும்ப நாயத்தை போய் கூட்டத்துல வச்சு பேச முடியுமா? காது வச்ச மாதிரி வாய் வச்சு பேசுவோம். வாங்க. அடங்க இல்ல உட்காருங்க. சரியா? என்ன எழவு நியாயமோ அதை சீக்கிரம் வச்சு இடத்த காலி பண்ணி தொலையா. நீங்க பெரிய மனுஷரு, அப்படி எல்லாம் பேசக்கூடாது. உங்களுக்கு ஒரே மகரு, என் மச்சாரு ஞான சூரியரும். அவர் சின்ன வயசு, ஏதோ தெரிஞ்சோ தெரியாமலோ தப்பு பண்ணிட்டு போயிருக்கலாம். நீங்க பெரிய மனுஷரு, அதையெல்லாம் மனசுல வச்சுக்க மன்னிச்சுட்டு அவரை கூட சேர்த்து கூடாதா? சேர்த்துங்க சம்பந்தி. சம்பந்தி சேர்த்துங்க. அவர் சேர்த்ததுக்கு அப்புறமா உங்க மண்டையில முடி முளைக்குதான்னு பாப்போம். சேர்த்துங்க சேர்த்துங்க சம்பந்தி. சம்பந்தி சேர்த்துங்க சேர்த்துக்கு அதிக சேர்த்துக்கிறேன். நீ முதல்ல உன் கூட வந்து ஒருத்தங்க நின்னுதானே, அவன் எங்கே காணோம்? அது பாத்ரூம்ங்களா? ஆமா அதான். நீங்க பெட்ரூம கோயில் சொன்னீங்கல்ல, அவன் பாத்ரூம பூஜை ரூம் நினைச்சு உள்ள நுழைஞ்சிட்டான். அங்க ஏதாவது சக்தி வாய்ந்த தெய்வம் இருந்தா அவனுக்கு என்ன தேவையோ அதை வேண்டிட்டு வருவான்ல. வந்துட்டான் சம்பந்தி. பையன் இவ்வளவு கிளியடிச்சு மாதிரி வர்றான். உள்ள ஏதாவது குடிச்சாதான் இருக்கா? மூஞ்சிய பாருங்க, பேயறிஞ்சு மாதிரியே வர்றான். கண்ணு ராஜா, உள்ள ஏதாவது காத்துக்கரு பார்த்து பயந்துட்டியா? பேசுறா பேசுறா. சம்பந்தி பேச மாட்டேங்கிறா. நான் உள்ள இருக்குன்னு பாட்டு வந்தேன். இல்ல நான் சொல்றேன். இல்ல உள்ள என்ன இருக்குன்னு தெரிஞ்சாதான் பரவாயில்ல, நான் ட்ரீட்மெண்ட் கொடுக்க முடியும். இல்லங்க அது நான் சொல்றேன். உட்கார்றா. அவன் டிரைவர் இல்ல, என் குடும்பத்துல ஒருத்தன். உள்ள என்ன இருக்குன்னு பார்க்காம நான் விட மாட்டேன். கோயில இந்த மாதிரி கோயில் நான் பார்த்ததே இல்ல. கோயில வாடா, இன்னைக்கு நீ நரிமுகத்தில் முடிச்சிருக்கவா?